அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரேக்கி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய காணொளி கர்ம வினை அப்படின்னா என்ன, அது எப்படி பதிவாகிறது, அந்த பதிவை நீக்கக்கூடிய செயல்பாடுகள் இதை பற்றி பார்க்க இருக்கிறோம். இது முக்கியமான காணொளி என்பதால் கடைசி வரைக்கும் பாருங்கள். கர்மா என்பது நம்முடைய வாழ்க்கை நடைமுறையில் ஒரு செயல் நடந்தால் அந்த செயலானது பதிவு செய்யப்படுகிறது. இது பேர் தான் கர்மா அப்படின்னு பேர். இது எங்கே பதிவாகுது, இது எப்படி பதிவாகுது, அந்த பதிவை எப்படி அடுத்த காலத்திற்கு கொண்டு செல்கிறது, அந்த பதிவை நம்மால் மாற்றி அமைக்க முடியுமா அப்படின்றத பற்றி இன்றைய காணொளியில் பார்க்கலாம். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் நல்ல செயலாக இருந்தாலும் சரி, தீய செயலாக இருந்தாலும் அதற்குரிய பதிவுகள் பதிவு செய்யப்படுகிறது. நம்ம எப்படி செல்ஃபோனில் நம்ம ஒரு வீடியோ பார்த்துட்டோம்னா அந்த வீடியோ பார்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே பதிவாகும். அந்த பதிவை நம்ம நீக்கினா தான் செல்லு மறுபடியும் ரீஃப்ரெஷ் ஆகும். அதே மாதிரி நம்மளுடைய கர்மாக்களும் ஒரு ஆகாசிக் பதிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஆகாயத்தில் பதிவாகுது. பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு உயிரின் செயல்களும் எண்ணங்களும் உணர்வுகளும் இந்த ஆகாயத்தில் பதிவு செய்யப்படுகின்ற பதிவு தான் கர்ம பதிவு. இதை ஆகாசிக் பதிவுகள், இது உங்கள் ஆன்மாவின் முழு வரலாறையும் பதிவு செய்யக்கூடியது. இதற்குள் உங்கள் கடந்த கால ஜென்மங்கள், கர்ம வினைகள், எதிர்கால வாய்ப்புகள் அனைத்தும் இதில் பதியப்படுகிறது. கர்மா என்பது நீங்கள் விதைத்த விதைகள். அவை எப்பொழுது எப்படி முளைக்கும் என்பதை ஏற்கனவே ஆகாயத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஆகாசிக் பதிவுகள் இதை தீர்மானிக்கிறது. சிலர் தங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து துன்பம், தடை, வறுமை அல்லது உறவு பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள். இதற்கு காரணம் அவர்களுடைய இந்த கர்மவினை பதிவுகள் தான். பழைய கர்ம ரேகைகளினுடைய அடையாளங்கள், அத்தாட்சிகள் தான் இவைகள்லாம். ஆனால் இப்படிப்பட்ட பதிவுகள் நிரந்தரமானது அல்ல. ஒரு சரியான ஆன்மீக வழிமுறையில் இந்த கர்ம ரேகைகளை அழித்துவிட்டு நம்மால் புதிதாக கூட எழுத முடியும். ஆகாயம் என்பது ஆவி நினைவகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அணுகுவது ஒரு ஆன்மீக முன்னேற்றத்தின் ஒரு திறவுகோல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆகாசிக் பதிவுகளை அணுகி மாற்றுவது ஒரு புனிதமான தியான பயணம்தான் இது. நம் தியானத்தின் மூலமாக பல அதிசயங்களை நிகழ்த்த முடியும். அதில் இந்த கர்மவினை பதிவுகளை மாற்றி அமைக்கக்கூடிய இந்த ஆகாசிக் பதிவுகளை மாற்றக்கூடிய பதிவு அற்புதமான பதிவு. இதை நீங்கள் ஒரு 21 நாட்கள் இந்த கர்ம ரீதியான வாழ்க்கையை மாற்றத் தொடங்கும் பொழுது இது அற்புதமாக மாறக்கூடியது. ஒவ்வொரு நாள் காலை எழுந்தவுடனும் நான் என் ஆன்மா வழியாக உண்மையை அறிகிறேன் அப்படின்னு சொல்லணும். இது தியானத்தினுடைய முதல் படி. அடுத்தது, தியானத்தின் போது நீல ஒளி உங்கள் தலையில் இருந்து மேலே செல்லும் என கற்பனை செய்ய வேண்டும். இதுதான் ஆகாசிக் பதிவுக்குரிய கம்யூனிகேஷனை உருவாக்கக்கூடிய ஒரு சேனல். உங்கள் ஆன்மாவுடன் இணைப்பு பெற 3 நாட்கள் நீங்கள் தாராளமாக தியானத்தை எடுத்துக்கலாம். அடுத்து, ஒவ்வொரு இரவும் நீங்கள் அனுபவிக்கும் கனவுகளை ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுதி வையுங்கள். கனவுகள் உங்கள் அந்த ஆகாசிக் பதிவுகளில் இருந்து வரும் சின்னங்கள் தான் அவைகள். ஏன்னா மனோதத்துவ அறிஞர்கள் கூட இதை தான் சொல்கிறாங்க. உளவியல் அறிஞர்கள் அனைவரும் ஒரே கருத்து தான் சொல்கிறாங்க. கனவுகள் என்பது நம்முடைய முந்தைய நினைவலையினுடைய பிரதிபலிப்பு தான் அப்படின்றாங்க. இது எதையும் மறைக்கவில்லை. உங்கள் கடந்த கர்ம சுழற்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சிந்தனை தான் அது. தியானத்தின் போது நான் எனது பழைய கர்மாவை வெளிச்சத்தில் காண்கிறேன் அப்படின்னு சொல்லணும். இது ஒரு பயிற்சி தான். இந்த பயிற்சியின் மூலமாக இது அற்புதமாக ஒரு செயல்பாட்டை மாற்றி அமைக்க முடியும். கர்மாவை மாற்றுவதற்கான முதன்மையான வழி அப்படின்னா அது தெய்வங்களுக்கு நன்றி சொல்கிறதும் மன்னிப்பு கேட்குறதும் தான். என்னை துன்புறுத்தியவர்களை நான் மன்னிக்கிறேன், என்னையும் நான் மன்னிக்கிறேன்
அப்படின்னு சொல்லிட்டு தினமும் தொடர்ந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கணும். இது 21 நாட்கள் தொடர்ந்து நடக்கும் பொழுது கர்ம வினைகள் நிச்சயமாக பதிவுகள் மாறும். இதை மனம் நிறைந்த உணர்வுடன் கூறினால் கர்மக்கட்டுக்கள் கரைந்துவிடும். ஏனென்னா மன்னிப்புக்கு அந்தளவுக்கு ஒரு மகாசக்தி இருக்குது. இந்த நாட்களில் பச்சை நிற ஒளி தியானம் செய்யுங்கள். அது மனம் மற்றும் ஆன்மாவை சுத்திகரிக்கக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் நன்மை செய்க, யாருக்காவது உதவி செஞ்சுக்கிட்டே இருங்க. இது அந்த கர்ம வினையை மாற்றி அமைப்பதற்குரிய அடுத்த ஒரு செயல்பாடு. பாசம், நன்றி, கருணை இவற்றை வளர்த்தால் புதிய நல்ல கர்ம விதைகள் அந்த இடத்துல விதைக்கப்படுது. ஆகாயத்தில் இதுவே புதிய பதிவாக சேரும். என் ஆன்மா தெய்வீக திசையில் வழி நடத்தட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தியானத்தை செஞ்சிட்ருங்க. இப்போது உங்களுடைய கர்ம கோப்பு புதிதாக எழுதப்படுகிறது. தியானத்தின் தங்க நிற ஒளி உங்கள் முழு உடலையும் சுற்றுவது என கற்பனை செய்யுங்கள். இதுவே ஆகாயத்தில் உள்ள புதிய பதிவுகளின் ஒளியாகும். கடந்த துன்பங்கள், பழைய தவறுகள் எல்லாம் கரையட்டும் என்று சொல்லுங்கள். இது ஒரு 21 நாட்கள் தொடர்ந்து நான் புதிய நித்தியம், என் கர்மம் பிரகாசத்தின் பாதையில் செல்கிறது அப்படின்னு சொல்லுங்கள். நிச்சயமாக கர்ம வினைகள் கட்டுக்கள் உடைக்கப்பட்டு மாற்றக்கூடியதாக இருக்கும். கர்ம வினை பதிவானதும் நம்மால் தான், அந்த பதிவை கரைக்கப் போவதும் நாம் தான். ஆகாசிக் பதிவுகளை மாற்றுவது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு ஆன்மீக சக்தி அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் உங்கள் சொந்த வாழ்க்கை எழுத்தாளர் நீங்கள் தான். அதனால் ஆகாயம் என்பது உங்கள் ஆன்ம நூலகம். ஒவ்வொரு எண்ணமும் செயலும் உணர்ச்சியும் புதிய பதிவாக மாறும் அப்படின்றதில் எந்த சந்தேகமும் இல்லை. 21 நாட்களுக்கு பிறகு அந்த 21 நாட்களை மினிமம் குறைந்தபட்சம் 21 நாட்கள், அதற்கு பிறகு உங்கள் மனம் அமைதியாகவும் ஆன்ம தெளிவாகவும் இருப்பதை உங்களால் நிச்சயம் உணர முடியும். பழைய கர்ம சுமைகள் கரைந்து புதிய அதிர்ஷ்டங்களினுடைய திறவுகோல் திறப்பதை உங்களால் பார்க்க முடியும். கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும் அப்படின்ற ஒரு வட்ட வளையத்துக்குள்ளே உங்களால் போக முடியும். உங்கள் ஆவி தெய்வீக ஒளியின் ஒலிக்கத் தொடங்கும். உங்களுடைய வாழ்க்கையில் நிகழ்வுகள் எளிதாக சீராக அமைவதை உங்களால் பார்க்க முடியும். நல்லவர்களை உங்களிடம் இழுக்கும். இதுவே கர்ம மாற்றம். நீங்கள் உங்கள் ஆகாயத்தை எழுதிய போது நடக்கும் அற்புதங்கள். இது ஒரு 21 நாட்களில் தொடர்ச்சியாக இதை செய்தால் பிரபஞ்சம் உங்களை மாற்றத் தொடங்கும். இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆகாயம் உங்களுக்குள் உள்ளது. எழுதுவது நீங்கள், அதுவே மெய்யான விடுதலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.